யாத்ராம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவருமில்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ என் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தரிமான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனம் எங்களோடு இடைபெற்றும். ஆவியானவர் நீங்க எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து பயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்தில் பயம் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, பயம் வருவதற்கான காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் பார்த்தோம். அதாவது எதை குறித்தெல்லாம் பயம் வரும்? மரணத்தை குறித்து பயம் வரும், அதே போல் தோல்வி பயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கி சில விஷயங்கள் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், இப்போ மோசேயினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த 14ஆம் வசனம் கடைசி வார்த்தை பயந்தான். ஏன் அவன் பயப்படணும்? அப்படி என்ன தவறு நடந்தது? அப்போ பயம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தோல்வி. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். பயம் அப்படிங்கிறது தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தோல்வி. என்றைக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஜெயம். பணம் இல்லாமல் வாழலாம், வீடு இல்லாமல் வாழலாம், உலகபூர்வமான சொத்துக்கள் இல்லாமல் வாழலாம், நகை இல்லாமல் வாழலாம், சரியான ஆடை இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவ பிள்ளை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே தோல்வி கண்டிருக்கிறோம். அந்த தோல்வியினுடைய விளைவு தான் பயம். சரிங்களா? தோல்வி வந்தால் தான் நமக்குள்ள என்ன வரும்? பயம் வரும். ஆமாவா இல்லையா? ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ +2 படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிள்ளைகள் ஆரம்பத்துலேருந்து நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்போ பயம் வரும்? எக்ஸாம் அப்போ ஒரு பயம், அது தேர்வு குறித்ததான ஒரு பயம். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது, அப்புறம் என்ன நடக்கும்? பாஸ் ஆனால் சந்தோஷம், ஃபெயில் ஆனால் அந்த தோல்வி வந்துட்டா உடனே என்ன ஆயிடுது? பயம். அந்த பயம் எது வரைக்கும் அவங்கள கொண்டு செல்லுது? மரணம் வரைக்கும் கொண்டு செல்லுது. விரக்தி ஆயிடுறாங்க சில பேர். அதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்சிடுறாங்க. ஸோ இந்த தோல்வி என்ன பண்ணுது? அவங்களுக்கு பயத்தை கொண்டு வருது. ஸோ இன்னைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையில் என்ன தோல்வி, ஏன் அந்த தோல்வி வந்துச்சு, அந்த தோல்வி வந்ததுனால இந்த பயம் எப்படி அவரை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப கவனமாக என்ன பண்ணுங்க, கவனிங்க. ஏன்னா இது எல்லாம் நான் பாஸ்டர் நானும் அப்படி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு 12 மணி ஆனால் நான் சுடுகாட்டு பக்கம் நடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறது சில பேர் உண்டு. பாம்பை குறித்து எனக்கு பயம் கிடையாது, பள்ளியை குறித்து எனக்கு பயம் கிடையாது, இப்படிலாம் நம்ம சில பேர் பேசுறது உண்டு. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் நைட்டு சுடுகாட்டுக்கு போகிறதோ இல்லை பாம்பை குறிச்சோ பயப்படாமல் இருக்கிறங்கிறது சொல்கிறது வீரம் கிடையாது. ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, ஒரு நிந்தனைகள் வரும் பொழுது அப்படி நிற்கிறாங்க பாருங்க, அதுதான் ஜெயம். அல்லேலூயா. ஸோ அதனால வேதாகமத்தில் ரொம்ப ஆழமாக நம்ம என்ன பண்ணோம், அதை தியானிக்கிறோம். அப்போ தேவன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சில தோல்விகளை தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தோல்வியின் மூலமாக ஏற்படுகிற பயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? குறிப்பிட்டிருக்கிறார். வேதாகமம் ஜெயத்தை மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறது கிடையாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஜெயமும் உண்டு, தோல்வியும் உண்டு. தோல்வி எதனால வருது, ஜெயம் எதனால வருது, இது ரெண்டையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்ப வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், நோவா ஒரு ஜெயமுள்ள ஒரு மனுஷன், அதே நேரத்தில் தோல்வியுள்ள ஒரு மனுஷனா குடிச்சிட்டு என்ன பண்றான்? படுத்து கிடக்கிறான். அதே போல ஆபிரகாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை போல விசுவாசமுள்ள ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் அதே ஆபிரகாம் பயந்து போய் பொய் சொல்கிறான், 2-3 முறை பொய் சொல்கிறான், என் மனைவி கிடையாது, என்னுடைய சகோதரி என்று சொல்லி. யாக்கோபை பார்க்குறோம், ஒரு புறம் அவனுடைய சக்சஸை சொன்னாலும், வெற்றியை சொன்னாலும், இன்னொரு புறம் அவன் ஏமாற்றுகிறான். ஏன் ஏமாற்றம் செய்யறான்? அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு.
நமக்கு கிடைக்கிறது கிடைக்காமல்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி. அதே போல தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்கிறான். அந்த பாவத்தினால் அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தின் விளைவாக எங்க போய் நிற்கிறான்? இப்ப பத்சேபாளுடைய கணவரை என்ன பண்றான்? கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான். தொடங்கின பாவம் இச்சை, ஆனால் முடிகிறது கொலை. ஸோ இதையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதே போல பேதுரு நல்ல வீரமா பேசின ஆளு, கத்தி எடுத்து வெட்டின ஆளு, கூட இருந்த ஆளு, திடுதிப்புன்னு ஒரு 2 லேடிஸு, 2 பெண்கள், ஒரு ஆண் கேட்ட உடனே பயந்து போய் இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னு உளறிட்டான். ஸோ பயம் அவனுடைய வாழ்க்கையிலும் மாற்றிருச்சு. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது மார்க்கு பற்றி நம்ம வாசிக்கும் போது சொல்கிறோம், மிஷினரி பயணத்துக்கு அவன் கிளம்புறான். ஆனால் சில பயத்தின் காரணமாக அதிலிருந்து அவன் என்ன பண்ணிடலாம்? வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஒரு விஷயமும் அதுதான். மோசேயினுடைய வாழ்க்கை, எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தவன், எப்பேற்பட்ட ஒரு ஆள் அவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், குறைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கொலை என்ன பண்ணுகிறான்? ஒரு பயத்தின் விளைவாக அங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையின் விளைவாக ஒரு பயம் என்ன பண்ணுது? அவனுக்கு வருது. ஸோ இந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் ஆராய போகிறோம். முதலாவது, உலகபூர்வமாக நம்ம பேசும்போது மோசே செய்தது சரியா தவறா? உங்கள்கிட்ட தான் கேட்குது. உலகபூர்வமாக ஒரு மனுஷனாக நம்ம பார்க்குறோம், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய சொந்தக்காரங்களை அடிமைப்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அவனை போய் இவன் கேள்வி கேட்டு அவனை கொலை செஞ்சிடறான். ஸோ மோசேவினுடைய இன்டென்ஷன், மோசேவினுடைய நோக்கம் என்னது? சரியான நோக்கம்தான். ஆனால் அதற்கு கொலை தீர்வாகுமா அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் மோசே இருக்கிற ஸ்தானம் வேறு ஒரு ஸ்தானம். அவனுடைய பொசிஷன், அவன் என்ன பண்ணுறான்? ராஜா, பார்வோனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கான். எல்லாவற்றையும் அவனால் நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். ப்ராஸ்பெரிட்டி, அவன் நினைச்சா எதை வேணா என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் மோசே. அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம் சரியான நோக்கம். அடிமைப்படுத்தி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கம். பட் இன்டென்ஷன் சரி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் சரி. ஆனால் அதை பயன்படுத்தின விதம் எப்படி போகுது? தவறாக என்ன பண்ணுது? போகுது. அவனுக்குள்ள இருந்த நான் ராஜா, ராஜாவுடைய பயன் அப்படிங்கிற ஒரு 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 பலன் அவனுக்குள்ள இருந்து உந்தி விட்டுச்சு. அவனை போய் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டான். அது ஒரு தவறான வழியை என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அவன் கொலை செஞ்ச உடனே அவன் என்ன பண்ணான்? அவனுக்குள்ள பயம் சூழ்றது. தன் ராஜாங்கிற ஸ்தானத்தை மறந்து போகிறான். நான் எகிப்தில், அதாவது எகிப்தில் நான் ஒரு அடுத்த கட்ட ராஜாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணுறான்? மறந்து போகிறான். இப்போ அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிக்குது. ஒரு பயத்தின் விளைவாக மன அழுத்தம் வருது, பயத்தின் விளைவாக குழப்பம் வருது, பயத்தின் விளைவாக சொந்த தேசத்தை விட்டு ஓடி போகிறவனாக யார் மாறிட்டான்? மோசே மாறிட்டான். ஸோ இதெல்லாம் பயத்தினால் ஏற்படுகிற ஒரு விஷயம். ஸோ சில விஷயங்கள் இதில் ரொம்ப அடிப்படையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராய போகிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உணர்ச்சிகளின் அடிப்படையில் சரியான கடமைகளில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படும் போது நாம் தோல்வி அடைகிறோம். எப்படி தோல்வி அடைகிறோம்? பயத்திற்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தோல்விக்குள்ளாக பயணம் பண்ணுறோம். தோல்வி தான் பயத்துக்கு நேரம் நம்ம லீட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உணர்ச்சிகள், எமோஷன்ஸ். இது நம்ம எங்கே குறையா பார்க்க முடியுது? மோசேயினுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. மோசே பிறந்தது ஒரு இடம். அவன் பிறந்தது எங்கே அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? மோசே பிறக்கிறான். அவன் மோசே அங்கே பிறந்து அவன் என்ன செய்யப்படுகிறான்னு சொன்னால், அந்த ஓடையில் வச்சு என்ன பண்ணுறான்? அனுப்பப்படுகிறான். அப்படி அனுப்பப்படும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஓடையில் போகும் பொழுது மோசே பார்வோனுடைய மகள் மூலியமாக அவன் அடாப்ட் பண்ணப்படுகிறான், தத்தெடுக்கப்படுகிறான். தத்தெடுக்கப்பட்டு அவன் வளர்க்கப்படுகிறான், அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான். இப்போ அரண்மனையிலே சிறு வயதிலிருந்து அவன் வளர்க்கப்படும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்றான். நல்ல எஜுகேஷன், நல்ல படிப்பு அவனுக்கு இருக்கிறது. சூழ்நிலைகளை எப்படி சந்திக்கணும், எதிர்க்கணும், நிதானிக்கணும், இப்படிப்பட்ட பல காரியங்களை என்ன பண்ணுகிறான்? அவன் என்ன பண்ணுகிறான்? கற்றுக்கொண்டு வளருகிறான். ஆனால் நல்லா கவனிங்க, எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்களேன். எபிரேயர் 11:24. ஆ 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 நல்லா கவனிங்க. 11ஆம் அதிகாரம் 24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசே வளர்ந்தது எகிப்து அரண்மனையிலே. மோசே நல்லா படித்தவன், மோசே நல்ல வீர செயல்களை கற்றுக்கொண்டவன். ஆனா ஆரம்பத்தில் இருந்தே அவன் தான் எகிப்து தேசத்தின் அந்த அரண்மனையிலே இருக்கப்படுவதை வெறுத்தான். ஏன் வெறுத்தான் அப்படின்னு சொன்னா, அவன் சிறு வயது முதலே தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் வேறு. நல்லா கவனிங்க. எகிப்து அரண்மனையிலே தேவனை பற்றியதான செய்தி இருக்காது. எகிப்து அரண்மனையிலே தேவனை வணங்குகிற கூட்டம் இருக்காது. அவர்கள் வேறு கடவுளை வணங்குகிறவர்கள், வேற உருவங்களை வைத்திருக்கிறவர்கள், வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள், வேறு நடைமுறைகளை பின்பற்றுகிறவர்கள். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தாக்கம் உருவாக்கி இருக்குது பாருங்க. தான் வளர்ந்த இடத்தை அவன் மறந்து, தான் வளர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை மறந்து, தான் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவனை பற்றி அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த அறிந்து கொள்வதன் மூலமாக அவனுக்குள்ள விசுவாசம் பிறந்தது, ஃபெய்த் வந்துச்சு. ஸோ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் எங்க இருந்தாலும் எதை கற்றுக்கொண்டான், எதை அறிந்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது அவர்கள் நாளைக்கு வேலைக்கு வெளியூர் போகிறாங்க, ஒரு காணாத தேசத்தில் அவங்க போய் இருக்கிறாங்க, இல்லை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட விஷயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நிதானம் உள்ளவர்களாக என்ன பண்ணும் இருக்கணும். அப்போ எல்லாவற்றையும் மோசே கற்றுக்கொண்டாலும் விசுவாசத்தின் மூலமாக அவன் என்ன பண்ணுறான்? தான் இருக்கிற இடத்தை அவன் என்ன பண்ணான்? வெறுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆரம்பத்தில் இருந்தே நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் இருந்தே மோசே தேவனை பற்றி நன்றாக அறிந்தவனாக இருந்தான். அறிந்தவனாக மாத்திரம் கிடையாது, தேவ திட்டத்தையும் அறிந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தேவன் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவன் எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற போகிறார், இது எல்லாவற்றையும் அறிந்தவனாக யார் இருக்கிறான்னு சொன்னா மோசே அறிந்தவனாக என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள அந்த ஜீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆசை, அந்த வேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து என்ன பண்ணிடணும்? கூட்டிட்டு போயிடணும். எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற வேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் வேகம் இருக்கிற அளவுக்கு அவன்கிட்ட என்ன கிடையாது? விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லை. அவனுடைய நோக்கம் சரி, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வேகம் சரி. அவன் அந்த இடத்துல போய் எகிப்து அரண்மனையில இருந்தாலும் தேவன் மேலே விசுவாசம் வைத்தவனாக இருக்கிறான், அதுவும் சரி. ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்குண்டான ஞானம் கிடையாது. ஏன் ஞானம் செயல்படலைன்னா உணர்ச்சி அதுக்கு மேல என்ன பண்ணிருச்சு? போயிடுச்சு. உணர்ச்சி அப்படின்னா உணர்வுகள், எமோஷன்ஸ். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். சில நேரத்தில் தேவ பிள்ளைகளாக நாம் செய்கிற தவறு அதுதான். எல்லா விஷயம் தேவன் அழைத்த நோக்கம் நமக்கு தெரியும், வழிநடத்துகிற நோக்கம் தெரியும், நம்மை கொண்டு செல்லுகிற பாதை தெரியும், நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் தெரியும். ஆனா இது எல்லாவற்றையும் எப்படி மோசே கன நேரத்தில் இழந்து போனா பாருங்க. 40 வருஷம் தேவ ஆலயத்தில், அதாவது அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அரண்மனையில வளர்க்கப்பட்டவன் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அந்த ஞானத்தை அவன் என்ன பண்ணான்? இழந்து போனான். அந்த விஸ்டமை இழந்து போனான். நான் அதை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? 12 வருஷம், அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு குழந்தை படிக்குது, +2 படிக்கிறாங்க, ஃபெயில் ஆகி திரும்ப ஒரு வருஷம் தேவையில்லாமல் படிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே போல தான் கர்த்தர் அவன் கையில் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ராஜஸ்தானத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். வேறு ஏதாவது கூட கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து என்ன பண்ணியிருக்க முடியும்? என்ன பண்ணியிருக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது யாருடைய பிழை அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மோசேயினுடைய தவறு. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா இந்த தோல்வி வந்திருக்காது. 40 வருஷம் போய் எங்க அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? வனாந்தரத்தில் என்ன பண்றான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில நேரத்தில் அப்படிதான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும்.
நீங்க தேவ திட்டத்துக்குள்ள பயணிக்கணும், தேவ திட்டத்தின் மூலமாக ஒரு சக்சஸ் அடையணும், ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறு. என்ன வேணா படிச்சிருக்கலாம், என்ன வேணா அறிவு இருக்கலாம், என்ன வேணா பெருமை பேசிட்டு இருக்கலாம், ஆனா உன்னுடைய உணர்வுகளை, எமோஷன்ஸ் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, ஒன்று தேவ திட்டம் சீக்கிரம் நிறைவேற வேண்டியது தள்ளி போயிடும், இல்லைன்னா தேவ திட்டத்துக்குள்ள நம்ம இருக்க மாட்டோம். நம்மளை தூக்கி வெளியே போட்டுட்டு வேற யாரையாவது கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். உன் இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கலாம், உன்னுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அந்த எமோஷன்ஸ், அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும் பொழுது பேதுரு செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அதுதான். ஒரு புறம் பேதுரு பார்க்கிறோம், ஒரு புறம் அப்படியே ரொம்ப ஒரு வேகமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறான், ஒரு புறம் ரொம்ப பயந்த சுவாபம் உள்ளவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி குறைவை பாருங்க. கத்தி எடுத்து என்ன பண்ணிடுறான்? எந்த முட்டாளாவது காதை வெட்டுவானா? அவனுடைய நோக்கம் காதை வெட்டுறது கிடையாது. எதை வெட்டுறது? தலையை வெட்டுறது. பதட்டம், தலையை வெட்டணுங்கிற ஒரு வேகம் வந்துருச்சு. இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியாம தலை எங்க இருக்குது, காது எங்க இருக்குது. இப்ப பாருங்க, இந்த பேதுருடைய இந்த சம்பவத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு என்னன்னா, கழுத்தை வெட்டணும்னு நினைச்சது தப்பு. ரெண்டாவது, கழுத்தை வெட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் காதை வெட்டுறான்னா கையினுடைய பதட்டம், மனதில் இருக்கக்கூடிய பயம். அப்ப அந்த நிமிஷத்துல எதையுமே தீர்மானிக்க முடியாம தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை, தன்னுடைய முழு திறமையை யாரால போட முடியல? அந்த இடத்துல பேதுருவால போட முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க. இதே சாதாரண பேதுரு நல்ல நிதானமா யோசிச்சு வெட்டுறதா இருந்தா தலைய அழகா வெட்டி இருக்கலாம். ஆனா அந்த பதட்டத்தின் விளைவாக அவனால என்ன பண்ண முடியல? தலையை வெட்ட போனவன் காதை வெட்டிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? புரிய ஆரம்பிக்குது. அப்போ இதை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். பதட்டத்தினால தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. அதே போல் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. சகோதர சகோதரியே, சில நேரங்களில் சூழ்நிலைகள் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், கண்கள் அப்படியே நீர் வழிகிற சூழ்நிலைகளாக இருக்கலாம், குழப்பம் நிறைந்த ஒரு நேரமாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எதை இழந்துடக்கூடாது? அந்த எமோஷன்ஸை ஸ்டெடியாக வச்சுக்கணும். நம்ம கோபம், எமோஷன்ஸ் அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லலாம். கோபம், அழுகை, சிரிப்பு, இது எல்லாமே எமோஷன்ஸ், உணர்வுகள். இந்த மாதிரியான எமோஷன்ஸ், உணர்வுகள் வர நேரத்தில் தான் நம்ம தவறு பண்ணிடுறோம். ஒரு அழுத்தம், மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியான நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவன் எடுத்த முடிவு கொலையில் போய் நின்றுச்சு. அது தேவ சமூகத்தில் இருந்தால் சில பேர் டக்குன்னு என்ன பண்ணிக்கிறோம்? ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணால் பாவத்தை குறித்து சொன்ன உடனே அப்படியே அழுது முன்னாடி ஒப்பு கொடுத்துரும். இனிமேல் இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். சில பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு உணர்வுல, எமோஷன்ஸில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊழியத்துக்கு வரேன், என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவங்கள ஒப்பு கொடுக்குறேன், இவங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். அந்த இடத்த விட்டு கடந்து போனோன்னு நம்ம மறந்து போயிடுறோம். நீங்களும் நானும் மறந்து போகலாம், ஆனால் யார் மறந்து போக மாட்டா? அல்லேலூயா. கர்த்தர் உந்துறாரா, கர்த்தர் கேட்குறாரா, கொடுத்துடணும். இல்லை நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்களா, கொடுத்துடணும். அதை விட்டுட்டு கர்த்தர் உந்தி நான் கொடுக்கல, நான் வாக்கு கொடுத்து நான் அதை மறந்துட்டு அதை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று கர்த்தர் வேற வழியில் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளுவார், இல்லைன்னா அதுக்கு நம்ம அது நமக்கு சொந்தம் இல்லாமையே மாற்றி போட்டு விடுவார். அல்லேலூயா. அந்த விஷயத்தில் கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவர். சில விஷயங்கள் தேவ சமூகத்தில் முடிவு எடுக்கிறீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் பயணம் பண்ணுங்க. இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இந்த பிள்ளைய கொடுக்குறேன், அந்த பிள்ளைய கொடுக்குறேன், வாக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் சூழ்நிலைகள் வந்த உடனே அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு கர்த்தரோடு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறீங்க. எமோஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக தோல்வி எங்கே வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டெசிஷன் பேஸ்டு ஆன் எமோஷன். என்றைக்கு உங்களுடைய முடிவுகள் உணர்வு பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா தோல்வி வந்துடும். தோல்வி வந்தால் பயம் வந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மனித பலத்தால் தேவனுடைய வேலையை செய்ய முயற்சிக்கும் போது நாம் தோல்வி அடைகிறோம்.
அப்ப தோல்வி அடைகிறோம் அப்படின்னா பயம் வந்துடும். ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். என்றைக்கும் இந்த உலகத்துல உங்களுக்குள்ள இருக்கிற பலனை வச்சு எந்த காரியத்தையும் எடை போடாதீங்க. எந்த திட்டத்தையும், தேவ திட்டத்திற்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலனை வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. நம்ம நல்லா வாசிக்கிறோம், கிதியோனுடைய லைஃப் ஸ்டோரியில 32,000 பேர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க, சண்டைக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு 32,000 பேர் வேண்டாம்பா, 300 பேர் போதும் அவங்க எதிரி நாட்டவரை வீழ்த்துவதற்கு அப்படின்னு சொல்லு. இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட பேர் குழுமி இருக்கான், 32,000 பேர் சண்டைக்கு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு 32,000 பேர் வேண்டாம், 300 பேரை கூட்டிட்டு நீ சண்டைக்கு போங்கிறார். எப்படி யோசிப்பான் அதை? ஆண்டவரே, ராணுவத்தில் அதிக ஆள் இருந்தால் தானே அதிக பேரை வெட்ட முடியும், அதிக பேரை குத்த முடியும். அவங்களோட போர் வீரர்கள் நடக்கிற காலாட்படை இருக்கணும், அதே போல வில்வித்தைக்காரர்கள் இருக்கணும், அதே போல மற்ற மிருகங்கள் வச்சு ஒரு படை இருக்கணும். இதெல்லாம் சேம் டைம்ல போய் நம்ம அட்டாக் பண்ணும்பொழுது அவங்க எல்லாம் நிலகுலைஞ்சு போயிடுவாங்களா ஆண்டவரே? வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு எப்படி 50,000 பேர் 60,000 பேர் அடிக்க முடியும்? அப்ப நல்லா கவனிக்க வேண்டியது, மனிதர்களாகிய நாம் எதை கால்குலேட் பண்றோம், நம்மளுடைய பலன் என்ன, அதுக்கு தகுந்தது போல கர்த்தர் செய்வார் அப்படி கிடையாது. இந்த 300 பேரை கையில ஆளுக்கு ஒரு சட்டியை கொடுத்து உடடாங்கிறாரு. உடைச்சோன்னா அவன் எந்திரிச்சு அவனையே வெட்டிக்கிறான். அல்லேலூயா. இப்ப இந்த 32,000 பேர் சண்டைக்கு போயிருந்தானா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 பேர் செத்துருப்பான், ஒரு 7,000 பேர் செத்துருப்பான், 25,000 பேர் தான் ரிட்டர்ன் ஆகிருப்பான். இப்ப இந்த 300 பேர் போறான், 300 பேரும் சேஃபா ரிட்டர்ன் ஆகிறான். அல்லேலூயா. தேவ திட்டம் பார்த்தீங்களா? போய் படிச்சு பாருங்க கிதியோனுடைய ஸ்டோரி. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்னா உன்னுடைய பலன் என்ன, உன் மனைவி பலன் என்ன, உன் கணவனுடைய பலன் என்ன, உன் குடும்ப பலன் என்ன, உன்னுடைய சொத்தின் பலன் என்ன, உன் படிப்பின் பலன் என்ன, அதை வச்சு கால்குலேட் பண்ணி உனக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறது தான் தேவ திட்டம். நான் படிச்சிருக்கிறேனா, இது தேவ திட்டம். என்கிட்ட சொத்து இருக்கா, இது தேவ திட்டம். நீ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தேவ திட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அசியூம் பண்ணிட்டு இருக்கிறோம், கணக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து தேவ திட்டம் அல்ல, தேவ திட்டம் என்னவோ அதை வைத்து தான் உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார், பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பார்வை. அப்ப எல்லா விஷயங்களையும் மனுஷ பலனை வச்சு என்ன பண்ணக்கூடாது, நீங்க போடக்கூடாது. மோசே பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அதுதான். இங்க அவன் போய் சுலபமா அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ள என்ன தூண்டுதல் வந்தது? டே, நான் எகிப்து தேச அரண்மனையில வளர்ந்தவன்டா, நானு எனக்கு கத்தி சண்டை போட தெரியும்டா, எனக்கு அவனுக்கு குத்து தெரியும்டா, நீ சாதாரண ஆள் தானே, நீ எகிப்து தேசத்துக்கு ஒரு ராணுவ வீரன் தானே, நீ உன்னை அடிச்சு கொன்னுட்டுனா நான் என்னுடைய அரண்மனையினுடைய பலத்தின் மூலமாக உன்னை கொன்னது வெளியே யாருக்கும் தெரியாம பார்த்துக்குவேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்குள்ள இன்டைரக்டா இருந்திருக்குது. அதனாலதான் உணர்வுகள் வந்த உடனே அப்படியே என்ன ஆயிடுச்சு, அப்படியே பொங்கிருச்சு. போய் டப்புன்னு அவனை அடிச்சு என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். சில நேரத்தில் நம்ம செய்யற தவறு அதுதான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், நம்ம கூட இருக்கக்கூடிய திறமை எல்லாத்தையும் நம்ம கவனக்குறைவா என்ன பண்றோம், அசால்ட்டா பேசுறோம். அவங்கள பிள்ளைகள் படித்து பெரிய ஆட்கள் ஆன உடனே தாய் தகப்பனை பற்றி குறை பேசுறது, குடும்பங்கள்ல குறை பேசுறது. நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவரை தாழ்த்தி பேசுறது. ஆனா நம்ம பெருமையா சொல்லிக்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். எனக்கு வீடு கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு வீடு இல்லை. எனக்கு நல்ல பிள்ளைய கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு நல்ல பிள்ளை இல்லை. என் பிள்ளை படிச்சிருக்குது, அவங்க படிக்கல. நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன், அவங்க மார்க் எடுக்கல. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதை தான் நான் பெருமையா பேசுறேன். அப்படி பேசக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த காரியமும் எப்பொழுதும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, உந்தி தூக்கக்கூடாது. எந்த விஷயத்திலையும் உங்ககிட்ட இருக்கிறத என்னைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பலனா நினைக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். என்கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, செல்வம் இருக்கு, என் ஜாதிக்காரங்க இருக்காங்க, என் ஊருக்காரங்க இருக்காங்க, என் உறவினர்கள் இருக்காங்க, அவன் இருக்கான், இவன் இருக்கான், இதுதான் எனக்கு சப்போர்ட், இதை பலன், இதை வச்சு நான் என்ன வேணா செய்வேன். அந்த கால்குலேஷன் தயவு செய்து போடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? தேவ திட்டம் உங்களோடு கூட இருக்கிறதா? கத்தியும் கம்பையும் வச்சுட்டு கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு மனுஷ பலத்தோட போறவெல்லாம் தெரிச்சு ஒடியாராம். ஆண்டவர் சின்ன பையனை கூப்பிட்டு இந்தாடா 5 கல்லு போய் அடுறாங்கிறாரு, முத கல்லையே விழுந்து போறான். அல்லேலூயா.
மனித பலம் அங்கு தோற்று போய் நிற்கிறது. தேவ பலம் ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மனுஷ பலம் அல்ல. ரொம்ப பிடிச்ச விஷயம் நெகேமியா புத்தகம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட எடுங்களேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்களேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. மனுஷ பலன். ராஜா நெகேமியாட்ட ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நெகேமியா இருக்கக்கூடிய ஸ்தானம் என்னன்னா, என்ன சொன்னாலும் நெகேமியா என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில யார் இருக்கா? ராஜா இருக்கா. அந்த அளவுக்கு அரண்மனையிலே பேரும் புகழும் வாய்ந்தவன் யாரு? நெகேமியா. நெகேமியா படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்டால் மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இன்னைக்கு போய் படிச்சிருங்க. திடீர்னு கேள்வி கேட்பேன், என்ன ஸ்டோரின்னு கேட்டேன்னா அவ்வளோதான். அப்போ கவனமாக வீட்டில் போய் படிக்கணும். அப்போ நெகேமியா என்ன பண்ணுறான்? ராஜா கேட்குறான், ரெடியாக இருக்கிறான், கேட்ட உடனே செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். ஒரு ராஜா, ஒரு தேசத்தினுடைய கிங். அப்படி கேட்ட உடனே அவன் சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த 4ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அதுக்கப்புறம் 3ஆவது வசனம், ராஜாவை பார்த்து. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! ஒரு ராஜாவுக்கு கூட பயப்படாம ராஜா கேட்ட உடனே இப்ப ஜெபம் பண்ணினா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துருப்பானா இல்லையா? இன்னைக்கெல்லாம் சில விஷயங்கள் சொந்தக்காரன் கேட்டால் உடனே தலையாட்டிடுறோம். யாராவது கேட்டால் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, செஞ்சிடலாங்க. தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ராஜாவை குறித்து கூட பயம் படையாம, எனக்கு தேவன் தான் முக்கியம், அவர்தான் என்னுடைய பலன் என்று நினைத்த நெகேமியா எங்க? சில விஷயங்கள்ல சொந்தக்காரங்களோ இல்லை உறவினர்களோ நண்பர்களோ கேட்டவுடனே ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு அவங்க சொல்றதுக்கு ஓடுற நம்ம எங்க? இப்போ புரியுதா? ஏன் ஆண்டவர் நெகேமியாவோடு இருந்தார், ஏன் ஆண்டவர் என்னோடு இல்லை? ஏன் ஆண்டவர் நெகேமியா செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்தார், ஏன் ஆண்டவர் நான் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? கேள்வி பதில் எல்லாம் இதில் இருக்கா? தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ராஜா, இஸ் அ கிங். அவன் கேட்குறான் என்ன வேணும்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா ஒரு கேள்வி கேட்டுட்டா அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் ஒன்று அவனுக்கு கோவம் வந்துடும். ஏடா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நீ யாரடா போய் ஜெபம் பண்ணுறவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, இல்லை சிறைச்சாதம் பண்ணிருங்கன்றுவான். ஒரு விஷயம் அப்படின்னு எடுக்கலாம். இன்னொரு விஷயம், ராஜா கேட்டே இவனுக்கு வேற வேலை இல்லை, போ நீ வேலையை பார்த்துட்டு போப்பா, அடுத்தவன் வா அப்படின்னு அவனுக்கு உண்டான பொசிஷன், அவனுக்கு உண்டான அந்த நேரம் டைம் கடந்து போயிருக்கலாம். அவன் எதை குறிச்சும் ஒரி பண்ணல, எதை குறிச்சும் கவலைப்படலை. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஸ்தானத்துக்கு வந்து இந்த இடத்துல ராஜாவுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னா அது ராஜாவின் பலன் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் தேவனுடைய பலன். அல்லேலூயா. அதை நெகேமியா புரிஞ்சுட்டு சொல்றான், உங்க பலன் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே தேவனுடைய நேரம் என்று சொல்லி தயவு செய்து எல்லா விஷயத்தையும் நீங்க முடிவெடுக்காதீங்க. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு செய்யற தவறு அதுதான். பணம் கொஞ்சம் வந்த உடனே, இல்ல பொருள் கொஞ்சம் வந்த உடனே, சொத்து கொஞ்சம் வந்த உடனே நீங்க செய்யற காரியம் எல்லாம் தேவன் அனுமதித்து நம்மள கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுலதான் நிறைய இடத்துல விழுந்து போறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார, வாங்கி வை தேவ சமூகத்துல. கர்த்தர் ஒரு பொருளை கொடுக்கிறார, வாங்கி வை தேவ சமூகத்துல சேர்த்து வை. கர்த்தர் அதற்கென்று ஒரு நேரத்தை வச்சிருப்பார், அதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருப்பார். காத்திரு. உன் கையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ எல்லாவற்றையும் முடிவெடுத்து அதை செய்யாதீங்க. நீங்க ஒரு கால்குலேஷன் போடாதீங்க. என் மைண்ட் எப்படி வேலை செய்யும் பாஸ்டர், என்னுடைய சிந்தனை எப்படி வேலை செய்யும், நான் நினைச்சேன்னா அப்படி சாதிச்சிருவேன், கையில பணம் இருக்கு, என் கையில ஆள்பலம் இருக்கு, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, அதனால இதை நான் செஞ்சிருவேன். கால்குலேஷன் பண்ணாதீங்க. கர்த்தர் சில காரியங்களை அவங்க வாழ்க்கையில கொண்டு வராருன்னா நீங்களும் நானும் நினைச்சுக்கலாம் இது போதும் இந்த காரியத்தை செய்யறதுக்கு அப்படின்னு மட்டும் கணக்கு போடாதீங்க, அது பத்தாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 100 ரூபாய் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், அந்த 100 ரூபாய் அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் அதுல இருந்து சக்சஸ் வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், 50 ரூபா வந்த உடனே என் கையில தான் 50 ரூபா வந்துருச்சேன்னு போய் தொழில் செஞ்சிடறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். கடைசியில் அதில் ஏமாந்து தோத்து போய் வெளியே வந்து ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு காது இல்லை, நான் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்கல. 50 ரூபா வாங்கி வை,
அடுத்த 50 ரூபா உன் லைஃப்ல வந்து சேரட்டும். தேவன் அதற்குண்டான நேரத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் அது. அது அவருடைய நேரம், அவருடைய காலம். அவசரப்படாதீங்க. உன் பெலன் என்னைக்கும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் சூழ்நிலையும் தீர்மானிக்க கூடாது. நீங்க என்ன டேலண்டான ஆளா இருக்கலாம், என்ன திறமை உள்ளவர்களாக இருக்கலாம். மோசே தோட்டு போனதுக்கு காரணம் அதான், பயம் வந்ததுக்கு காரணம் அதான். நீங்களா எல்லாவற்றையும் என்ன பண்ணக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. மோசே பண்ண தவறு அதுதான். நான் நல்லா படித்தவன், நல்ல ட்ரைனிங் ஆனவன், நல்ல திறமை உள்ளவன், நான் என்னுடைய அதிகாரம் இது அப்படின்னு அந்த நேரத்தில் தன்னுடைய பலன் அவனுக்குள்ள இருந்து சுய பலன் வெளிப்பட்டுச்சு. சில நேரம் குடும்பங்களில் கணவர் சொல்றது கேட்கறது இல்லை, மனைவி சொல்றது கேட்கறது இல்லை, தாய் தகப்பன் சொல்றது கேட்கறது இல்லை, பிள்ளைகள் தகப்பன்மாரும் தாய் சொல்றது கேட்கறது கிடையாது. நான் படிச்சிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என் குடும்பம் இருக்குது, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு நீங்களா சில முடிவுகள் எடுத்து சில காரியங்களை தேவ சித்தம் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். 50,000 பணம் வந்த உடனே போய் எங்கேயாவது ஒன்று விழுந்துடுறது. 1,00,000 பணம் வந்த உடனே அவசரப்பட்டு கொண்டு போய் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது, எதுலையாவது போய் போட்டு வச்சிடுறது. கர்த்தர் சொன்னாரா? ஒரு நிலத்தை வாங்குறது, ஒரு வீட்டை வாங்குறது, ஒரு பொருளை வாங்குறது கர்த்தர் அனுமதிச்சாரா? கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, பின்னால் அது தொல்லையா வராது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சில நேரங்கள் நம்ம பண்ற தவறு தான். இன்னைக்கு பிரச்சனை நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் அனுமதிக்காத நேரத்துல, கர்த்தர் அனுமதிக்காத காரியத்துல போய் தலையை மாட்டிக்கிட்டது. நீங்களா போய் உங்க பலத்தை வச்சு நீங்களா போய் செஞ்சுட்டீங்க, இதை வாங்க முடியும், இதை அபகரிக்க முடியும், இது என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு போய் எடுத்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு சிக்கி திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றைக்கும் என்ன பண்ணாது, அலைச்சல்களையும் கண்ணீரையும் துக்கத்தையும் கொண்டு வராது. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் அது. மூணாவது பாயிண்ட் பாருங்க, ஏன் மோசே தோத்து போனார் அப்படிங்கிறதுக்கு. தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை விட மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அதிக அக்கறை கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுகிறோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் என்ன பண்ணா, எப்பா அவன் திறமையான ஆள் தான், வா அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை. இது 12ஆம் வசனம். அதே 14ஆம் வசனத்தில் பாருங்க, ஒருத்தன் கேட்டுறான். அவன் கேட்ட உடனே அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. இப்ப நம்ம பண்ற அடுத்த ஒரு தவறு, ஏன் தோத்து போறோம் அப்படின்னு சொன்னா, அங்கும் இங்கும் பார்த்த. சரிப்பா, அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் 4 திசையிலையும் பார்த்த. மேலே பார்த்தியா? அல்லேலூயா. கிழக்கு பார்த்த, மேற்க பார்த்த, தெற்க பார்த்த, வடக்க பார்த்த, வானத்தை மேலே பார்த்தியா? அங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யற தவறு அதுதானே. அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மறந்து போயிடுறோம். பாஸ்டருக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டா போதும், என் குடும்பத்துக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டா போதும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டா போதும். நீங்க நினைச்சுக்கிறீங்களா எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு? இங்கே நம்ம இருக்கிற எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் அதுதான். சில விஷயங்களை ரகசியமா பண்ணா யாருக்கும் தெரியாது, மறைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய அந்தரங்கத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை வெளியரங்கமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். அங்கும் இங்கும் பார்த்தான். அவனுடைய நாலேஜ் அவ்வளவுதான், அவனுடைய அறிவு அவ்வளவுதான். அவன் படிச்ச இடம் மேன்மையான இடம், அவன் வாழ்ந்த இடம் மேன்மையான இடம். அவன் பலன் மேல, அந்த பலனும் கால்குலேஷனும் எப்படிப்பட்டதாக இருக்குது. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தான். யார் இருக்கா யார் இல்லைன்னு பார்த்தான். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவர்கிட்ட காலையில் உட்காந்து கேட்டேன், எப்படி ஆண்டவர்? அல்லேலூயா. அவன் தான் நல்லா வேவ் பண்றான், அவன் தான் நல்லா பார்க்கறான். இங்க இருக்கானா, இங்க யாராவது இருக்காங்களா, அங்க கரெக்டா எல்லாம் சுத்தி பார்த்து தான் அவனை போய் கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றான், அவனை மண்ணு போட்டு என்ன பண்ணிடுறான், மூடிடுறான். எப்படி விஷயம் வெளியே வந்தது? எப்படி யாராவது பார்த்தாங்கன்னு மென்ஷன் பண்ணல. அப்ப எப்படி அவன் பேசுனா, கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி தானே. சில நேரங்களில் கவனமா இருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் நாம் செய்கிற தவறு இன்னொருத்தருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவோம். நம்ம நினைச்சுக்கிறோம், தப்பு பண்ணிட்டு வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரை நான் பண்ண தப்பு என் மனைவிக்கு தெரியக்கூடாது, நான் பண்ண தப்பு எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது, நான் பண்ண தப்பு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர் மறைச்சிருவார்.
மறைக்க மாட்டார், உங்களை மன்னிப்பார். நல்லா கவனிங்க, நாம் செய்த தவறை ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அதற்குண்டான விளைவுகளை கண்டிப்பாக நம்ம சந்திச்சு தான் ஆகணும் வாழ்க்கையில். உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆண்டவர் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்களுடைய திட்டம் வேறையா இருக்கலாம், தேவனுடைய திட்டம் வேற. அவனுடைய நான் எப்படி யோசிச்சேன், மோசையினுடைய இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு வேலை செய்யும். அல்லேலூயா. நம்மளுடைய மூளையின் அறிவுத்திறன் என்ன, கர்த்தருடைய அறிவுத்திறன் என்ன, சக மனுஷனின் அறிவுத்திறன் என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம ஸ்டடியாக வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. இப்போ மோசே தன்னுடைய மைண்டை எப்படி நினச்சிட்டான், நம்முடைய சிந்தனையின் அறிவுத்திறனை எப்படி அவன் கால்குலேட் பண்ணிட்டான். நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டேன், யாரும் கிடையாது, இனி நான் தைரியமாக என்ன பண்ணலாம், கொலை பண்ணலாம். ஆமேன். நம்ம நினச்சிக்கிறோம் டீச்சர் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது சுற்றியும் பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாமல் காப்பி அடிச்சு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டுக்காரருக்கு தெரியாமல் செய்கிறோம், மனைவிக்கு தெரியாமல் செய்கிறேன், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் இந்த தப்பை பண்ணால் யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் அறிவு அவ்வளோதான், உங்கள் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோதான். கர்த்தர்கிட்ட தயவு செய்து அதை முன்னாடி கொண்டு போகாதீங்க. மோசே படப்படன்னு பார்க்குறான், யாரும் இல்லை, டப்புன்னு கொள்றான், டப்புன்னு மண்ணை தோண்டி மூடிட்டான், இனி யாருக்கும் தெரியாதுறாங்கிறான். எத்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சது 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவனை மணலிலே புதைத்து போட்டான், அவன் மறுநாளிலே வெளியே போகும்போது. அல்லேலூயா. 3 வருடம் கழித்து வெளியே போகும்போதுன்னு போட்டிருக்கா. எத்தனை நாள், அடுத்த நாள் வெளியே வந்துருச்சு விஷயம். இவன் பண்ண எஃபர்ட்டுக்கு, இவன் பண்ண திறமைக்கு அட்லீஸ்ட் 1 வாரமாவது என்ன பண்ணியிருக்கலாம், மறைச்சு வச்சிருக்கலாம். இவன் மைண்டுக்கு கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாருன்னு பாருங்க. நம்ம மைண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். நீ இப்படி பிளான் பண்ணுறியா, நான் இதை இப்படி உடைக்கிறேன். ஆண்டவரை எதிர்த்து அவருக்கு விரோதமாக நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அதை அழகாக உடைப்பார் ஆண்டவர். நீங்கள் நினச்சிக்கிறீங்க இல்லை, நான் நினச்சிக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் என்ன கான்சியஸாக நீங்கள் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்கள் பார்த்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஒரு காரியத்தை மக்களை மைண்டில் வச்சு பண்ணீங்கன்னா கர்த்தரை அறிந்து கொள்ளுவார். இதே விஷயத்தை இப்படி சொல்லலாம், ஒரு காரியத்தை செய்யும்போது இவங்க தான் பார்க்குறாங்க, இவங்க பார்க்கல, இது இவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணிடலாம், சபை விசுவாசிகளுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணிடலாம். அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தால் என் சொந்தக்காரருக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிடலாம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பார்களோ, இதெல்லாம் என்ன ஒரு மைண்ட் இது. நீங்கள் ஆண்டவர் ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியும்? மறுநாளிலே வெளியே வந்துருச்சியா? அப்போ நம்ம பண்ணுற தவிர ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாரா? நீங்கள் நினைக்கிற காரியத்தை வெளிப்படுத்தும். நீ எப்போ பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் இல்லை சபை விசுவாசிகளும் தெரியக்கூடாதுன்னு சொன்னியோ, அவங்க வீடு போய் சேரத்துக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் உங்களுக்கு போயிடும், உங்கள் உறவினர்களுக்கு அந்த விஷயம் போயிடும். ஏன் பயப்படணும்? அப்போ தப்பான காரியம் இல்லை, அது தேவனுக்கு பிடிக்காத காரியம் இல்லை. அந்த தைரியமாக ஏன் இப்படி பண்ணக்கூடாது? தேவனுக்கு பிடிக்காத காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சுட்டா நமக்கு இந்த பயம் தேவையில்லை. இல்லை, நீ இவங்களுக்கு பயப்படுறீங்க, அவங்களுக்கு பயப்படுறீங்க, கர்த்தருக்கு பயப்பட்ட இதை குறித்து நம்ம பயப்படுது. நான் தான் சொல்கிறேன், மனுஷனுக்கு பயந்தினா தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு பயந்தினா மனுஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவ்வளோதான் இந்த உலகத்தினுடைய நீதி. கர்த்தருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய வேர்டு என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு கிட்ட பேசுறான். பேதுரு யார் தெரியுமா அந்த காலகட்டத்தில்? நல்லா கவனிங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து வந்தவன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேதுரு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பொசிஷன், அவனுக்கு தான் மேன்மையான இடம். அந்த அதர் சைட் சேம் சைடு நம்ம பார்க்கும்போது பவுல் ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவன், இயேசு கிறிஸ்துவோடு கூட கிடையாது. இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. என்ன கான்ஃப்ளிக்ட்? ஒரு முரண்பாடு உருவாகுது. என்ன முரண்பாடு உருவாகுது அப்படின்னு சொன்னா, இன்னவனுங்கெல்லாம் எப்படி இருக்கானுங்க, என்னதான் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம், புறஜாதிகளுக்கு சொந்தம் கிடையாது, வெளியாட்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு இவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம சாதி கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி யூத சாதியினுடைய கடவுள் தான் இயேசு, மற்றவர்களுக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு உண்டானவர்னு வச்சிருக்கோம். இந்த பவுல் கொஞ்ச நாள் கழிச்சு ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த ஆளு புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான். எல்லாருக்கும் இயேசு சொந்தமானவர், எல்லாருக்கும் இயேசு பொதுவானவர்னு சொல்லி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரான்.
இப்போ இந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க, பவுலுக்கு எதிராக எழுப்பி நின்ட்டானுங்க. யூதர்கள்னா இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை அறிந்த யூதர்கள். இவனும் யூதன் தான், பேதுரு. இப்போ இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் பேதுரு ஒரு டபுள் மைண்டட் போர்ஷனாக இருக்கான். பேதுருக்கு உள்ள தெரியுது, இல்லை இயேசு எல்லாருக்கும் பொதுவான. ஆனால் இவனுங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம், யூதர்கள் எல்லாமே. பேதுரு நீ அங்கே போனேன்னா உனக்கு கொடுத்துருக்கிற இடத்த எடுத்துருவோம்டா, உன்னை சும்மா விடமாட்டான்னு மிரட்டுறான். இப்போ பவுல் நேராக போகிறான், நேராக போய் பேதுருக்கு முகத்துக்கு நீங்கள் பாரு, நீ பண்ணுறது தப்பு. அவனுங்க சொல்கிறாங்க நீ இப்படி இருக்கிற. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் புறஜாதி மக்களுக்கும் அவர் தான் கடவுள். இங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியான் என்றும் பேதம் கிடையாதுடா, எல்லாருமே சமம் என்று சொல்லி பேதுருவுடைய முகத்துக்கு நேராக நின்று பேசலாம். நீ ஹிப்போக்ரசி பண்ணுற, நடிக்கிற அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பேதுரு நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், இந்த யூதர்கள் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். இந்த பக்கம் நிக்கிறது பார்த்தனா இவன் மட்டும் தான் நிக்கிறான், பவுல் மாத்திரம் தான் நிக்கிறாப்ல, வேற யாரும் கிடையாது. இந்த வசனங்கள்லாம் ஒரு ஊழியக்காரனுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பலன். இந்த வார்த்தையெல்லாம் சில பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, பாஸ்டர் இந்த இன்சிடென்ட்டை குறித்து பேசாதீங்க, இந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தோடு பேசாதீங்க, பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க, இந்த தப்பை சுட்டி காட்டாதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு. சில நேரத்தில் நான் அப்படி யோசிப்பேன், ஏன் நம்ம சுட்டி காட்டிட்டோம்னா அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்களே, இந்த தப்பை நம்ம சொல்லிட்டோம்னா இவங்க ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்தில் போயிடுவாங்களே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு கொடுத்த வேலையே அதுதான். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வேலையோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை உங்ககிட்ட சொல்லணும், கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதை உங்ககிட்ட சொல்லணும். என்ன சத்தியத்தை பேசணும், ட்ரூத்தை பேசணும். நான் இப்போ நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாய தீர்ப்புனா என்கிட்ட கேட்குற நியாய தீர்ப்பு, நீ ஏன் உண்மையை சொல்லலை அவங்களுக்கு, நீ ஏன் தவறு அவங்களுக்கு சுட்டி காட்டலை, இது தவறு இது சரின்னு ஏன் சுட்டி காட்டலை. சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க சொல்கிறாங்க எங்கள் குடும்ப ஆட்கள்லாம் தப்பாக நினச்சிருவாங்க, இந்த விஷயத்தை வேற மாதிரி சொல்லுங்க, இப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க, இந்த உதவியை மாத்திரம் எனக்கு செய்யுங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க. அவங்களும் தேவனை பற்றி நன்றாக அறிந்தவர்கள். நான் சடனாக ரியலைஸ் பண்ணிட்டேன், சரி அவங்ககிட்ட தலையாட்டி விட்டுறலாமே, சரின்னு சொல்லிடலாமே அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு பேசுது. பட் இன்னொரு பக்கம் சொல்லுது, ஏன் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், உள்ளுணர்வு சொல்லுது வேண்டாம், இதை நீ அவங்க சொல்கிறத ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்காமல் போனீங்கன்னா இந்த காரியம் வேறு மாதிரி போயிடும், இது ஒரு பிரச்சனைக்குரிய காரியமாக போயிடும் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லுது. பட் இன்னொரு மைண்டு பேசிக்கிட்டே இருக்குது. அது எப்படிங்க அப்படி சொல்கிறது, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுல்ல, அப்படி ஏமாற்றக்கூடாதுல்ல அப்படின்னு உளறிட்டேன். அவங்ககிட்ட உளறிட்டேன் மீன்ஸ் நான் பேசிட்டேன். உடனே அவங்களும் ஆமாம் ஆமாம் சரிங்கன்ட்டு அப்படியே அந்த விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. நான் அவங்கள பார்த்து ஐயோ அவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை நான் பேசியிருந்தா நான் அப்புறம் உணர ஆரம்பித்தேன், ஒருவேளை ஆண்டவர் அவங்களோட பேச விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ரொம்ப நாளாக அந்த மைண்ட் செட்டோடயே இருக்கிறாங்க. அவங்களோட ஆண்டவர் பேசணுங்கிறதுக்காக என்ன கொண்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நான் ஒருவேளை பேசாமல் இருந்திருந்தா அவங்க இன்னும் அதே சிந்தனையில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. சுற்றி இருக்கவங்க என்ன, நீ சத்தியத்தை பேசு, தேவன் உனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கார், அவனுக்கு தெரியாத சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை மூடி வச்சு அவனுக்கு பயந்து சத்தியத்தை மூடி வச்சு அதனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அவங்க நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ, அவங்க பார்த்துருவாங்களோ இவங்க பார்க்க மாட்டாங்களோ. அங்கும் இங்கும் பார்த்தான் மோசே, ஆனா மேல இருந்து ஒருத்தர் பார்க்கிறார். மறுநாளிலே ரொம்ப காலையில் இந்த தேவனுடைய வார்த்தை எழுதும்போது மோசேக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி நான் யோசித்தேன். ரொம்ப அவனை குறித்து கவலைப்பட்டேன். அவரை குறித்து நான் மோசையை குறித்து என்ன பண்ணேன், எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான் அந்த மனுஷன், எப்படியெல்லாம் நினச்சிருப்பான், எவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கும், மூடிட்டோம் அப்பா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் பயம் இருந்திருக்கும், ஒரு பக்கம் அந்த பயத்தை குறித்தான ஆறுதல் தேர்தல் அவனுக்கு இருந்திருக்கும். காலங்காத்தால் வெளியே வந்தோன்னு ஒரு தைரியம் வேற வந்துருச்சு. நேராக போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறான், கேள்வி கேட்குறான். பிடிச்சா இந்த சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற மாதிரி அவனுக்கு பிடிச்சி, டே நீ சரியான ஆளாடா, நீ நேற்று என்ன பண்ண தெரியுமா? ஐயோ தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அது ஒரு விஷயம். நான்காவது, தவறான நேரத்தில் தேவனுடைய வேலையை செய்ய நாம் விடாமுயற்சியுடன் முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறோம், தோல்வி அடைகிறோம். தோல்வினால் என்ன பண்ணுகிறது, பயம் வருகிறது. தவறான நேரம். அடுத்தது, இன்னைக்கு பயம் நம்மளை சூழ்ந்து கொள்வதற்கு அதிக காரணங்கள் என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்யாமல்
தவறான நேரத்தில் தவறான காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம பார்க்குறோம் எபிரேயர் புத்தகத்தில் அழகாக நம்ம தியானிக்கிறோம், சிறு வயதிலிருந்தே தேவன் மேலே விசுவாசம் உள்ளவன் மோசே. அப்போ எப்படி யோசிக்கணும்னா, தேவனுடைய திட்டத்தை முழுவதுமாக யார் அறிந்தவனாக இருக்கிறான்? மோசே அறிந்தவனாக இருக்கிறான். மோசேக்கு தெரியும் கண்டிப்பாக 430 வருஷங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், ஜனங்கள் எல்லாம் விடுவித்து கொண்டு வர போகிறாரு. இது எல்லாம் யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். ஆனால் என்ன மோசே தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு முன்னாக இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தைய நீங்க பார்க்கணும், நான் பார்க்கணும்னு சொல்லி 8 மாசத்துல எடுத்தா அதுக்கு பேர் என்ன? குறை பிரசவம், குறை குழந்தை, குறை மாசம். என்ன அப்ப அதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? வளர்ச்சி சரியா இருக்காது, குழந்தை ஆரோக்கியமா இருக்காது. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற தவறு. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ண, விடாமுயற்சியுடன் தவறான நேரத்தில் தேவனுடைய வேலையை நான் சொல்றேன், விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யும் போது நாம் என்ன பண்ணுகிறோம், தோல்வி அடைகிறோம். தேவ திட்டம் சரிங்க, உங்களை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சரி, தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டம் சரி, பட் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. தேவ திட்டத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அவருக்கு முன்னாடி ஓடாதீங்க, அவர் சொல்லுகிற காலத்திற்கு முன்னாடி, அவர் சொல்லுகிற நேரத்துக்கு முன்னாடி ஓடாதீங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆள் யாரு தெரியுமா? ஆபிரகாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை கூட்ட அழகா சொல்லிட்டார், டே ஆபிரகாம், உனக்கு ஒரு குழந்தையை தரப்போறப்பா, வானத்தின் நட்சத்திரங்களை போல தரப்போறேன், கடலின் மணலை போல தருவேன் சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த பக்கம் ஒரு சைடு 100 வயசு ஆயிருச்சு, குழந்தை பேர் பெறுவதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நின்றுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிட்டார்ல தருவார். இந்த காம்னஸ், இந்த அமைதி அவருக்குள்ள இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள இல்லை. அப்ப இவர் என்ன பண்றாரு, குழந்தை தானே முக்கியம். என்னது? தேவ திட்டம், தேவன் தான் குழந்தையை தரண்டாருல்ல, அது சாராள் வயிற்றுல இருந்தா பிறக்கணுமா? ஆப்ஷன் இன்னொன்று இருக்கு. யாரு? ஆகார் இருக்காங்களே, பிடிச்சி போடு ஆகார, கல்யாணம் பண்ணு, ஒரு குழந்தைய பெற்று இஸ்மவேலை பெற்றெடுத்து சந்தோஷமா இருக்கிறார் ஆபிரகாம். ஆண்டவரே பாருங்க எனக்கு சந்ததி வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், இது இல்லடா அவன் சந்ததி. என்னது? இது இல்லப்பா அவன் சந்ததி. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதுமோட நின்று போச்சா? சண்டை ஆரம்பிச்சு, அடிதடி ஆரம்பிச்சு, இவனும் நேசிச்சு கொண்டு போய் விட முடியாம கொண்டு போய் தூர துரத்தி விட்டு நீ போன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சண்டை ஓயாம இருக்குது. வேதாந்தத்தை அறிஞ்சவங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் சண்டை ஓயில. ஆபிரகாம் தவறான நேரத்துல தேவ திட்டத்தை செயல்படுத்த முயற்சி பண்ணதுனால. தேவன் திட்டம் வச்சிருக்கிறார், அமைதியா இருந்திருக்கணும் அந்த நேரத்தில். இவ்வளவு நாட்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்து இல்ல, அப்ப ஏன் கொலை செய்யற அளவுக்கு உன்னுடைய எமோஷன் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? தேவ திட்டம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, காத்துரு. தேவன் பயன்படுத்துகிற நேரம் வரைக்கும் நீ என்ன பண்ணு, காத்துரு. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் தோத்து போனார் வேதாகமத்துல. யாரு? சவுல். நேரம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு தானே பலி கொடுக்கணும்னு அவசரப்படாதப்பா, சாமுவேல் வரணும்னு சொல்லியிருக்கு. சாமுவேல் வந்து தான் செய்யணுமா? கொடுக்கறது செய்யறது நல்ல காரியம் தானே, தேவனுக்கு தானே ஆராதனை பண்றோம். கடவுள் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த திட்டத்தை நீங்க செய்யுங்க. உங்க மனைவிக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காருன்னா அந்த திட்டத்தை உங்க மனைவி செய்யட்டும். பாஸ்டர் என் மனைவி சரியில்லை, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துரு, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். கணவர் சரியில்லை, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவர் பார்த்துக்குவார். உன் மனைவியுடைய திட்டத்தை நான் செய்வேன், என் கணவருடைய திட்டத்தை நான் செய்வேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த திட்டம், நமக்கு ஒரு திட்டம் கொடுத்துருப்பாரு, அந்த திட்டத்தை வாங்கி இப்படி வச்சுட்டு சம்பந்தம் இல்லாமல் இன்னொருத்தர் எடுத்துக்கிறது. ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஊழியத்தை செய்யணும். ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை செய்யணும். அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு தேவையில்லாத காரியங்கள் போறது வரதையெல்லாம் இழுத்து போட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்த பண்ற தவறு அதுதான். ஆண்டவர் விடுதலை தரேன்னு சொல்லிட்டார், உன்னை கொண்டு செய்யறேன்னு சொல்லிட்டார், நீ அதை காத்திருந்து செய்யி. உன் திட்டம் கொலை பண்றது அது தேவ திட்டம் இல்லை. அதே திட்டத்தை தேவன் வேறு வகையில் நிறைவேற்றாரு. செங்கடல் 2 பிளக்குது, அத்தனை பேரும் செத்து போறான். ஒரு கொலை பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டாரு, 40 வருஷம் உன்னை கொண்டு போய் வனாந்திரத்தில் போட்டார். ஆனா அதே ஒருத்தன் கம்பை தூக்குறான், கடல் 2 பிளக்குது, அத்தனை பேரும் செத்து போறான். அதுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போய் 40 வருஷம் போடல. நம்மளை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யலாம், ஆனா அதுக்கு கான்சிக்வன்ஸ் விளைவுகளே இருக்காது. நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்களுக்கு பெரிய விளைவுகள் இருக்கு. ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் தேவனுடைய திட்டத்தையே குழப்பி விட்டுரும். இந்த விஷயத்துல தாவீது ரொம்ப அழகான ஒரு ஆள். நீ ராஜாங்கிற அங்கீகாரம் தாவீது கிடைச்சிருச்சு தேவ சமூகத்துல இருந்து. சாமுவேல் வந்து என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டார்.
ஆனா அந்த 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 அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிருந்தாலும் சவுலை கொலை செய்ய அவனுக்கு நேரமும் காலமும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்தாலும் அவன் கொலை பண்ணல. அது ஆண்டவர் எனக்கு கொடுப்பான்னு காமா இருந்துட்டு போயிட்டான், அமைதியா இருந்துட்டு போயிட்டான். முயற்சி செய்யல. தவறான நேரத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யல. கவனமா இருங்க. திருமணம் தேவன் கொடுத்த திட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தவறான நேரத்தில் முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தர் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பா, காத்துரு. நீ தவறான நேரத்தில் முயற்சி பண்ணும் பொழுது திருமணம் தேவ ஆசீர்வாதம் தான். அதை தவறான நேரத்தில் தவறான மனிதர்களோடு முயற்சி பண்ணும்போது அது உனக்கு மிகப்பெரிய துக்கமா அமைஞ்சிரும், சோதனையா அமைஞ்சிரும், மிகப்பெரிய பலவீனமா அமைஞ்சிரும். ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுக்குறாரா, காத்திருங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் அதற்குள்ள வாசலை திறப்பார். ஃபஸ்ட்டு விலை கம்மியாக கிடைக்குது அப்படி இப்படின்னு போய் ஏமாந்து டாக்குமெண்ட் இல்லாத வீட்டை வாங்கி, இல்லை அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கிற வீட்டை வாங்கி கர்த்தர் கொடுத்தாருன்னா அடுத்த நாள் மோசே வெளியே வந்தபோது நீ தாண்டா கொலை பண்ணேன்னு சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்த நாளே வீடு ஒன்றுது இல்லைடானா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிலம் ஒன்றுது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வண்டி ஒன்றுது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை குறித்து எவ்வளோ நாள் நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஸோ அது 4வது பாயிண்ட் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 5வது பாயிண்ட், நம்முடைய பாவத்தை மறைக்கவும் கடவுளிடமிருந்து மற்றவர்களிடமிருந்தும் அதை மறைக்கவும் முயற்சிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? தோல்வி அடைகிறோம். அதுக்கப்புறம் என்ன வருது? பயம் வருது. பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணுவோம், கடவுளிடத்திலும் சரி கர்த்தரிடத்திலும் சரி. இன்னைக்கு பயம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு உண்டான காரணம் அதுதான். தவறுன்னு சொல்லுங்க, அதுக்கு உண்டான விளைவை சந்திங்க, தப்பு கிடையாது. அதனால உங்க வீட்டில் சண்டை ஏற்படுதா, ஒரு நாள் சண்டை அதோட முடிஞ்சிடும், ஒரு நாள் பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். இப்ப என்ன பண்றாரு மோசே? 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே என்ன பண்ணா? புதைத்து போட்டான். அவன் நினைச்சிட்டான், மறைச்சிட்டேன், பாடி மறைச்சிட்டேன். சில நேரத்தில் அப்படிதான் நம்ம பண்றோம். இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன்? மறைச்சிட்டேன், யாருக்கும் என்ன பண்ணாது தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே பேதுரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, எடுங்க ஒரு வசனத்து கூட நல்லா இருக்கும். என்னாகும் புத்தகம் 32ஆம் அதிகாரம், என்னாகமம் 32:23 வாசிங்களேன். 32ஆம் அதிகாரம் 23. ஓகே. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாயர். இங்க என்ன பேசுது? பேசுறது மோசே. என்ன மோசே கிட்ட இருந்து வெளிப்படுது? அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளிப்படுது. தொடர்ந்து பிடிக்கும். எத்தனை நாள் தொடர்ந்து பிடிச்சது மோசேவை? ஒரே ஒரு நைட்டு தான், மறுநாள்லேயே மாட்டிக்கிட்டாரு. அப்போ சொல்லுவாங்களா, அவர் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறாரியா, பட்ட கஷ்டத்தில் அவர் பேசுகிறாரையா அப்படின்னு ஒரு டைலாக் விடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே. மனுஷன் பாவத்தை மறைச்சிட்டேன், யாருக்கும் தெரியாது, யாரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு மனுஷன் இப்போ என்ன பண்ணிட்டான்? மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. அதே தான் எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது. எக்ஸ்போஸ் பண்ணும். தேவனுடைய வார்த்தையை அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுடைய பாவம் மறைஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இங்கிருந்து 50 கிலோமீட்டர் போய் தப்பு பண்ணால் யாருக்கும் தெரியாது. நான் அங்கே போய் தப்பு பண்ணால் தெரியாது, 100 கிலோமீட்டர் பண்ணால் தப்பு தெரியாது, சேலத்தில் போய் தப்பு பண்ணால் தெரியாது, சென்னையில் போய் தப்பு பண்ணால் தெரியாது, டெல்லியில் போய் தப்பு பண்ணால் தெரியாது, பெங்களூரில் போய் தப்பு பண்ணால், அமெரிக்கா போய் தப்பு பண்ணால் தெரியாது. நீங்களும் நானும் நினச்சிக்கலாம் அமெரிக்காவில் வேற ஆண்டவரும் தமிழ்நாட்டில் வேற ஆண்டவரும் இல்லை. அல்லேலூயா. இல்லை ஃபோன் பண்ணி யாருக்கிட்டையாவது சொல்லி நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. தேவனுடைய கண்கள் எல்லோர் மேலும் நோக்கமாக இருக்கிறதே. நீ உங்களுக்கு எனக்கு தான் அமெரிக்கா இங்கிருந்து 1600 எவ்வளோ சம்திங் கிலோமீட்டர், எனக்கு சரியாக கணக்கு தெரியல. ஒரு 16 மணி நேரம் ட்ராவல் சிங்கிள் ஃப்ளைட்டில் போனால். 16 மணி நேரம் ட்ராவல்னால் எவ்வளோ கிலோமீட்டர்னு மனதில் வச்சுக்கோங்க, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தான் அவ்வளோ பெரிய தூரம், ஆனால் தேவனுக்கு அது தூரம் கிடையாது. நிச்சயமாய் அறியுங்கள், பாவம் தொடர்ந்து பிடிக்கும். மறைக்காதீங்க. நீங்க மறைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணம் எங்கிருந்து வருது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களாம் எந்திரிச்சிருவீங்க. இந்த பாவத்தை மறைக்கிற எண்ணம் எங்கிருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது, சிந்தனையிலிருந்து வருது. சொல்லுங்க என்ன என்னங்க?
தேவன் தேவங்கிற எனக்கு காது போயிருச்சு என்னன்னு தெரியல, மிஷின் மாட்டும் போல இருக்கு. பயத்துல இருந்து வருது, பாயிண்ட் வர மாட்டேங்கிறீங்களே. பிசாசு இடத்துல இருந்து வருது, வேற ஆதாம் ஏவாள் இடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவன் தான் பாவம் பண்ணா, அவன் தான் தப்பு பண்ணா, அவன் தான் முதல்ல போய் என்ன பண்ணிட்டான், ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான், நான் போய் ஒளிஞ்சிட்டா யாருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நடந்ததே தெரியாது. இந்த குழந்தைங்க பண்ணு தெரியுங்களா தப்பு, எல்லாம் சாப்பிட்டுட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் அழிச்சு போட்டுரும், வாயில இருந்து மாட்டிக்கும். அப்படிலாம் பண்றது உண்டு. அந்த மாதிரி ஆண்டவர், நீங்க நினைச்சுக்காதீங்க ஆண்டவருக்கு தெரியாது, நமக்கே கண்டுபிடிச்சிடுறோம். ஆண்டவர் சுலபமா கண்டுபிடிச்சிருவார். அதுலேயும் ஆண்டவர் வந்து அழகாக கேட்பார், ஏன்டா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பார். தெரியாதா அவருக்கு ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியும், ஏன் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அவன் வாயிலிருந்து என்ன பண்ணணும் சொல்லு. அங்கேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அங்கேயும் சரி இவன் மனம் திரும்புவானா, ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்னு ஒரு மனம் திரும்புதல் இருந்தால் சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஆனால் அங்கேயும் விரக்தியாக பேசுகிறான். விரக்தின் மீன்ஸ் ஒரு பெருமையாக பேசுகிறான். நான்லாம் தப்பு பண்ணல, நீங்கள் கொடுத்த ஏவாள் தான். அந்தம்மா ஏமா நீயா, நான்லாம் தப்பு பண்ணல, நீங்கள் கொடுத்த சர்ப்பம் தான். சர்ப்பம் பிசாசு. பாவத்தை ஒத்துக்கிற மனநிலைமை இல்லையே, தவற ஒத்துக்கிற சில பேர் அப்படிதான். அவ்வளோ ஒரு அப்படியே தான் செய்தது தவறுன்னு நல்லா அவங்க இருதயத்து தெரியும், ஆனால் வெளியே ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை அது வெளியே தெரிஞ்சுன்னா மானம் என்ன ஆகுறது, என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது. ஆமாம் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தவறு தான் சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவாங்க, இல்லை இது தவறு, இது வந்து நீங்கள் பண்ணும்போது இது தவறு, இந்த காரியத்தை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. இவங்க செய்யலாம், இவங்க பண்ணலாம், அது தவறு கிடையாது. மறைக்காதீங்க. கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. நீங்க செய்யற பாவத்தை மற்றவர்களிடம் சரி கடவுளிடம் சரி ஒத்துக்கோங்க. ஆமா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, கேளுங்க. இது தவறு நடந்துருச்சு, ஆமா இது தவறு. நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் அதை வேறு விதமா கொண்டு போற அவமானத்தோடு. இது நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் எப்பேற்பட்ட ஒரு தவறு பண்ணியிருக்கான் பாருங்க. தவறு பண்ணி இப்ப யார் சுட்டி காட்டுறா, எவ்வளோ கேவலமா இருக்கு. இவர் பஞ்சாயத்துக்கு போறாரு. யார் பஞ்சாயத்துக்கு வர, மோசே சண்டை போடாதீங்களா. நீ அவ்வளோ பெரிய பொசிஷன்ல யார் இருக்கா, மோசே அவ்வளோ பெரிய பொசிஷன். நல்லா கவனிங்க. பார்வோன் மகன், ராஜ அரண்மனை, எகிப்து தேசம், ஆப்போசிட்ல சண்டை போடுற கும்பல் யாரு, என்னங்க படிச்சீங்களா இல்லையா அந்த வசனம்? யாரு? 13ஆம் வசனத்துல மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைங்க எபிரேயன் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் அடிமைகள். யாரு? ஸ்லேவ்ஸ். அவங்க அடிமைங்க. இவன் ராஜா. இவன் போய் கேட்கறான், ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போடாதீங்களா, வாங்கடான்னு சொல்ற அதிகாரம் அவனுக்கு உண்டு. ஆனா இவன் பண்ண பாவத்தை மறைச்சிட்டான், அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் என்ன சொல்றான், உனக்கு 2 பேரும் பாருங்க. அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? அதுக்கு அவன் இன்னொன்று சொல்றான், நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். ஒரு சின்ன அந்த கொலையை பண்ணிட்டு இவன்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதை ஒத்துக்கிட்டு இருந்தா, மறைச்சிட்டா எல்லாம் நினைச்சிடும், அதாவது புதைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம்ல, மிகப்பெரிய தவறு. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 6வது பாயிண்ட், மற்றவர்களின் இதயம் ஏற்றுக்கொள்ளாத போது நாம் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பது என்ன கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும். தோல்வி பயத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிற விஷயம் அதுதான். ஒருத்தருக்கு விருப்பமே இல்லைன்னா தயவு செய்து அதை விட்டுருங்க. பாஸ்டர் இது என்ன பண்றது, அவங்க பண்ணி தான் அவங்க கூட விட்டுருங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிறீங்க சில விஷயத்தை சில பேருக்கு சொல்லி உட்கார்ந்து பேசி 10 வருஷம் ஆனாலும் நம்ம புத்தி சொன்னா திருந்த மாட்டாங்க. அப்ப என்னதான் பாஸ்டர் இதுக்கு வழி, கர்த்தர் மாத்திரம்தான் வழி. அல்லேலூயா. அவர் அட்டி போட்டு போட்டு புரட்டி எடுத்து கொண்டு வந்தார்னா அதுவா திருந்தும். அதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருப்பார், அதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்க புத்தி சொல்லி உட்காந்து பேசி, நானும் நிறைய பேத்துக்கு இப்படி பண்ணி பார்த்துட்டேன். நாட்கள் ஆக ஆக தான், ஐயோ பாஸ்டர் இந்த நான் எப்படி யோசிப்பேன், இந்த அளவு புத்தி சொன்னா திருத்திடுவாங்களோ, இந்த அளவு புத்தி அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, பாஸ்டர் பொறாம்படுறாரு, பாஸ்டருக்கு அது நான் விட்டுட்டேன், சரி போ நீ பாடுறது. ஒரு நாள் வருவாங்க, நான் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு பெரிய என்ன சொல்லலாம்
ஒரு 5-6 படம் எடுக்கலாம், அவ்வளோ கதை சொல்லியிருப்பேன் நான். அதெல்லாம் இல்லாமல் தூக்கி போட்டு ஒரு நாள், பாஸ்டர் தப்பு நடந்து போச்சு பாஸ்டர், இன்னைக்கு கஷ்டப்படுறோம் பாஸ்டர், இன்னைக்கு வேதனை அன்னைக்கே கேட்டிருந்தா, அன்னைக்கே திருந்தி இருந்தா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, இன்னைக்கு இவ்வளோ போராட்டம் வந்திருக்குமா, இவ்வளோ நிந்தனை வந்திருக்குமா? அவங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளாத போது, இது ஏன் நான் மோசே எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 14ஆம் வசனம், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் ஏற்படுத்தினவன் யார்? இவன் கேள்வி கேட்குறான், நீ ஏன் போறாங்க? ஹல்லேலூயா. அவனே உன்னை ஏற்றுக்கல. மோசேயை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் யார் ஏற்றுக்கொள்ளல? எபிரேயர்கள் ஏற்றுக்கொள்ளல. எபிரேயர்கள் ஏற்றுக்கொள்ளல. இவன் நினைச்சுக்கிறான் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த எபிரேயர்களுக்கு நான் விமோச்சனத்தை கொண்டு வருவேன், நான் சொல்றது இவங்க கேட்பாங்க, ஏன்னா நான் ராஜ அரண்மனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே ஏற்றுக்கொள்ளாத போது நீ ஏன் வாலண்டியரா போற? நான் அப்புறம் தான் யோசித்தேன், சில விஷயங்களை சில பேத்துக்கு விட்டுறணும், அவங்களே நம்ம சொன்னால் கேட்குற மனநிலைமையில் இல்லை. இப்போல்லாம் சில விஷயங்கள் சில பேத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய வசனத்துக்கு புறம்பானது, இது இவங்க வாழ்க்கைக்கு புறம்பானது, நான் போய் சொல்கிறது இல்லை. நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கேட்கறது இல்லை, ரெண்டாவது இவங்களுக்கு என்ன தெரியுன்றது, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்டர் பொறாமப்படுறாரு அப்படின்னு அவருக்கு அது கிடைக்கல, அதனால என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் விட்டுறது இப்போ. ஆனால் ஒரு நாள் திரும்ப வந்து அதே பாயிண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு. அப்போ யோசிப்பேன் நான், அன்னைக்கே நம்ம நினச்சோம், சொன்னாவா கேட்டிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி திருந்த மாட்டாங்க. உடனே யார் போய் அந்த லீடர்ஷிப் எடுத்துக்க சொன்னா, ஒரு நாள் ஆண்டவர் அந்த லீடர்ஷிப் கொடுப்பார். அல்லேலூயா. இதே கேள்வி கேட்குறவன் இதே மோசே போய் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்து முச்சடி நடுவில் ஆண்டவரை கேட்டுட்டு ஆண்டவரோட வழி நடத்தின பிறகு இதே மோசே திரும்ப வரா, யார் லீடரா தலைவியை யார் ஏற்றுக்கிறாங்க? எபிரேயர்கள் ஏற்றுக்கொள். அதுக்கு ஒரு நேரம் உண்டுப்பா, அதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு ஆண்டவர் ஒரு பீரியட் வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. நீ ஏன் அவசரப்படுற? அல்லேலூயா. ஒரு தடவை அடிபட்டு உதப்பட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் ஆமா பாஸ்டர், ஆமா பாஸ்டர், ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா, ஆமாங்க ஐயா அப்படின்னு அவங்களே தலையாட்டி கேட்டுக்குவாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு வச்சிருக்கிற நேரத்தை என்ன பண்ணணும், நம்ம சரியா என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். மனம் திரும்பறதுக்கு அவங்களுடைய இருதயம் தயாராக இல்லாத பொழுது அவர்களை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் சக்சஸ் அடி, நீ என்ன வேணா பேசிப்பாரு. தேவ வார்த்தையை வச்சு, தேவ வசனத்தை இல்லை இப்படி தான் இருக்கணும், நம்ம இந்த விஷயத்தை இப்படி செய்யணும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும், அதுக்கு இந்த செவருக்கிட்டையாவது கொஞ்சம் நேரம் போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவாது கொஞ்சம் தள்ளி போகும். நம்ம பேசுறது தாங்க முடியலடா, தள்ளியாவது போயிடலான்னு போவோம், ஆனால் அவங்க நகர்த்தவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் சரியாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பேசி 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 நம்மளுடைய எச்ச அந்த செவுத்தில் பட்டு அது ஈரமாய் கூட இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அவங்க மனசு மாற, ஏன்னா அவங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைமை. நீ ஏன் வாலண்டரியாக போகிற? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கவனமாக, உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்வி வந்ததுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி சிக்கியிருக்கிறீங்க. விட்டுரு, அவனை விட்டு நீ விலகி வா. ஒருத்தவங்க பேச்சை கேட்கல, உங்கள் சொல் பேச்சை அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் உனக்கு உண்டான நேரம் அதுவும் இல்லை, நீ விலகி வந்துரு. அவனை திருத்துறேன் பாஸ்டர், அவனை மாத்திரம் பாஸ்டர், அவனோட பேசி அவனை அது பண்ணுறேன், அவனை பார்த்து இப்படி திருத்துறேன், அவனை போட்டு என்ன பண்ணுறேன், விளக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். தேவையே இல்லை. நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க மாற போகிறது விட்டுருங்க. பாஸ்டர் அவங்க அழிஞ்சிருவாங்களே, ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்த சிம்சோன் அழிஞ்சு போனான், ஒன்றுமே பண்ண முடியாது. யூதாஸ் அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயம் பார்த்தவன் தூக்கிலிட்டு செத்து போனான், ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ திட்டம் ஒன்றா இருக்குது, அவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்கன்னா நீங்களும் நானும் கயிறு கட்டி அவங்களை இழுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. பட் ஒரு நாள் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஒரு நாள் உனக்குண்டான ஒரு நேரத்தை கொடுப்பார், அப்போ ஆண்டவர் கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். அப்போ அவன் கேட்பான். இப்போ ஏன் இவனுக்கு தேவையில்லாமல் பயம் வந்துச்சு, தப்பு பண்ணிட்டான், அதை ஒப்பு கொடுக்கல, மனம் திரும்பல, இதெல்லாம் தேவையில்லாமல் போய் இன்னும் 2 பேர்த்த போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. சகோதர சகோதரி, இதெல்லாம் காரணங்கள், 6 காரணங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தவறு தான். பட் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட தோல்வி கண்ட பயம் கொண்ட மோசேவை ஆண்டவர் என்ன பண்ணார், அழகா டிரான்ஸ்ஃபர் பண்ணார். அல்லேலூயா. அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார், அவனை அழகா மாத்தினார். எங்க கொண்டு போய் மாத்தினாரு? அல்லேலூயா.
சில நாட்கள் ஆண்டவர் உங்களை என்னை வனாந்திர வாழ்க்கைக்கு அனுமதிப்பார். கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்காதீங்க. ராஜ அரண்மனையில வாழ்ந்தவன், சாப்பிட்டவன், நல்லா இருந்தவனை கொண்டு போய் வனாந்தரத்துல மேப்பு தெரியாத இடத்துல பாலைவனத்துல போட்டான். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், 40 வருஷம் அவன் படிச்ச படிப்பு, அவன் இருந்த திறமை, அவன் இருந்த டேலண்ட், அவன் இருந்த தாளந்து, அவனுடைய வீரதீர செயல்கள் எல்லாம் இருக்குது. கடைசியில் ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்க கையில் என்னத்தை கொடுத்தாரு? அல்லேலூயா, ஆடுகள் கொடுத்தாரு. சொல் பேச்சே கேட்காது ஆடுகள். இப்படி போனால் அப்படி போவோம், அப்படி போனால் இப்படி ஒரு முதல் ஆடு எங்கே ஓடுதோ அதை பின்னாடி ஒரு ஆடு ஓடும், திருந்தவே திருந்தாது. ஆடுகளுடைய புத்தி அவ்வளோதான். அதை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு. எப்படி நிலைமை யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் சில விஷயங்களில் நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், நம்மளுடைய டேலண்ட் ஒன்று இருக்கும், ஆண்டவர் சிம்பிளாக ஒரு காரியத்தை கொடுப்பார். நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் என் லைஃபுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் இத்தனை வருஷம் எப்படி நான் காத்திருக்கிறது, நான் படித்த படிப்பு என்ன 5000 ரூபா சம்பளத்துக்கு, எப்படி நான் 5000 ரூபா சம்பளத்துக்கு போவேன்? அல்லேலூயா. எப்போ என் சம்பாத்தியம் என்ன, என் திறமை என்ன, என் தாளந்து என்ன, நான் படித்த படிப்பு என்ன, ஸ்டார்டிங்கில் 1 லட்சம் சம்பளம் வேணும். முதலாளி இப்போ தொழில் தொடங்கணும்னா முதல் மாதமே என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும், பல லட்சம் கோடிக்கு டேர்ன் ஓவர் ஆகும். 5 ரூபாயை கொடுத்தா நம்மகிட்ட வச்சிருக்க முடியல. அதை செலவு பண்ணி 50,000 ரூபா 50 ரூபா கடனை வாங்கி அதுக்கு மேலே போட்டு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், எதை சின்னதாக ஆண்டவர் கொடுப்பார். ஆட்டை கையில் கொடுத்தார், இருந்தாடா மேய். இந்த வனாந்திரம் முழுவதும் நடந்து ஓடி தேய்ந்து, வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறது எவ்வளோ, அதான் சொல்லுவாங்கள்ல, ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தவன். அல்லேலூயா. அரண்மனையில் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வெய்ய காலத்தில் ஃபேன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியல. இன்னும் ஏசியில் இருந்தவங்க, ஏசி 24 ஹவர்ஸ் ஏசி தான். உங்களை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டால் வெயிலில் நடுக்காடு தான். அப்போ தெரியுது பாருங்க, அங்கே உட்கார வச்சா எவ்வளோ நேரம் இருப்பீங்க நீங்கள்? எவ்வளோ நேரம் நான் இருப்பேன், நீங்கள் இருப்போம். ஓ பாஸ்டர் முடியல பாஸ்டர், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து நடத்தினா போதும், எடுத்து விசிறி காடுத்து முடிச்சு, வெயில் ரொம்ப இன்னைக்கெல்லாம் அதிகமாகிடுச்சு பாஸ்டர், அடுத்த வாரம்லாம் 7 மணிக்கு ஆராதனை வச்சுருங்க அப்படின்றோம். 40 வருஷம் ராஜா அரண்மனையில் ஏசியில் இருந்தவனை கொண்டு போய் நடுக்காட்டில் பொட்டல் காட்டில் போட்டார் ஆண்டவர். இது எல்லாம் அந்த 6 விஷயம் சொன்ன பார்த்து எல்லாம் அப்படி ஒளிஞ்சிருச்சு. ஆடு கேட்குமா? இவன் பண்ண எல்லா விஷயமும் ஆட்டுக்கிட்ட போய் பண்ண முடியுமா? முடியாது. பட் அந்த ஆடை ட்ரெயின் பண்ணான். இந்த ஆடுகளை போல ஒரு கூட்ட ஜனத்தை உன் கையில் கொடுக்குறேன், நீ இப்போ இருக்கிறதுக்கு நீ குவாலிஃபைடான தகுதியான ஆள் கிடையாதுடா. 20,000 பேரை நான் கொடுக்க போகிறேன். 20,000 பேர் பேருக்கு தான் மனுஷங்க. என்னது? வேருக்கு தான் மனுஷங்க. ஆனால் ஆடுகிட்ட என்னென்ன குவாலிட்டி, ஆடுகிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது? முதல் குவாலிட்டி என்ன? முதல் ஆடு எங்கே போகுதோ பின்னாடி எல்லா ஆடும் என்ன பண்ணும்? ஒரு கூட்டம் என்னன்னு, டே மோசே தப்பா எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இங்கே பாரு செங்கடல் இருந்துச்சு, நாங்கள் திரும்ப எங்கே போகிறோம்? மறுபடியும் எகிப்துக்கே போகிறோம். நாம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், நாங்களும் எகிப்துக்கே போகிறோம். எதுக்காக கூட்டிகிட்டு வந்தார்? ஏன் ஆண்டவர் கூட்டு வந்தார்? என்ன அற்புதங்களை செஞ்சார்? எப்படியெல்லாம் செஞ்சார்? அப்புறம் ஒரு கூட்டம் எலும்பி எனக்கு கறி இல்லைன்ட்டு நிற்கலாம். நாங்கள் திரும்ப எகிப்து வரோம், அங்கே குண்டா குண்டாவா என்ன பண்ணோம், அண்டா அண்டாவா ஆக்கி நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னா உடனே 10 பேர் எந்திரிச்சுட்டோம், நாங்களும் அவங்க கூட என்ன பண்ணுறோம்? ஒருத்தன் சொல்கிறான், நான் இப்போ என்ன கண்ணுக்குட்டி செய்கிறேன் அப்படிங்கிறான், உடனே அங்கேருந்து ஒரு 100 பேர் நாங்களும் கண்ணுக்குட்டி செய்கிறோம் உங்க கூடவா. எப்படி? எதுக்கு அழைச்சாரு? என்னத்துக்கு அழைச்சாரு? ஒன்றும் புரியல. இந்த ஆட்களை எல்லாம் வச்சு மேய்க்கணும்னு ஆண்டவர் இவனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இவனையும் மாத்துறாரு. வனாந்திரத்தில் அவங்களையும் என்ன பண்ணுறாரு? மாத்துறவராக என்ன பண்ணுகிறாரு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மோசே இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் 2வது விஷயம் என்னன்னா, நிறைய நேரம் தனிமையில் இருந்தான். அல்லேலூயா. எங்கே இருந்தான்? தனிமையில் இருந்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த காலகட்டத்தில் போனாங்கன்னா 3 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ இந்த வனாந்திரத்தில் அவனுக்கு இருந்த சப்போர்ட் யாருன்னா ஆடு, தனிமை. ஒரு நாள் தனிமையில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அவனோடு முச்சடி நடுவில் இருந்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அப்போ தனிமை அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? தேவனோடு நேரத்தை செலவிட கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க சகோதர சகோதரியே. தோல்வி ஒருபோதும் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்சிக்காதீங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார், அது தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்காக அனுமதிக்கிறார்னா, நம்முடைய இருதயத்தை திறந்து அந்த காரியத்தை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறார். ஏன் இது தோல்வி, எதனால் இது தோல்வி, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கல, எதற்காக என்று சொல்லி அதை பார்ப்பதற்கு சில தோல்விகளை அனுமதிக்கிறார். அதே சமயத்தில் சில தோல்விகளை வைத்து நமக்கு ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார்னா, அடுத்தது பெரிய அளவில் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பெரிய அளவில் நம்மளை பயன்படுத்த போகிறார். பெரிய இடங்களில் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த போகிறார்.
இதுக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா அந்த நாளில்?